கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். இந்த இடத்துல பேதுரு சொல்லும் பொழுது அநேக காரியங்களை குறித்து அவர் சொல்லி கொண்டு வந்து சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்று சொன்னால் வார்த்தைகளை புரட்டுகிறவர்கள் அநேகர் எழும்பி இருக்கிறபடினால் நாம் அநேக காரியங்களில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதத்தை தங்களுடைய சுய லாபத்திற்கென்று சொல்லி புரட்டுகிறவர்கள் அதிகரித்து தங்களுடைய விருப்பத்தின்படியாக அதை செயல்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் இந்த புரட்டுகிறதற்கு ஏதுவானவர்கள் கேடு வரத்தக்கதாக இவைகளை செய்கிறபடியினால் நீங்கள் எச்சரிக்கையாகிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நாமும் அநேக காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. அனுதினம் நம்முடைய தனி ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நாம் செலவு செய்கிற நேரங்கள், கர்த்தருடைய பாதத்தில் நாம் எப்படியாக நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோம், எப்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம், வேதத்தை நாம் எப்படியாக தியானிக்கிறோம். இந்த நாட்களில் மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் லைஃப், வேகமாக செயல்படுகிற வாழ்க்கையிலே நான் சென்று கொண்டிருப்பேன் என்று சொல்வேனானால் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் எந்த மேன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரோ ஒருவர் சொல்லுவதை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேனானால் அது கிறிஸ்து விரும்புகிற, இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த நாட்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை விழத்தள்ளக்கூடிய உபதேசங்கள், நம்மை வழி விலகிச் செல்லக்கூடிய உபதேசங்களுக்கு நாம் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் அவைகளிலிருந்து விலகிச் செல்லும் பொழுது மட்டுமே கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து இந்த காரியங்களுக்கு நாம் விலகிச் செல்வது எப்படி? நாம் வேதத்தில் தியானமாயிருந்து நாம் அவருடைய வார்த்தையை தியானித்து நாம் அதிக நேரம் நம்முடைய முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? இந்த கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இயேசப்பா, இந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்களில் எனக்கு உங்கள் கிருபையை அதிகமாக தாங்க என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. உம்முடைய வார்த்தைகளினால் பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். விடுதலையை கொடும், மேன்மையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.